கணவனை வசியம் பண்றதுக்கோ, இல்ல மனைவிய வசியம் பண்றதுக்கோ, ஒரு இடுமருந்துனால ஒரு வசியம் வந்தாக்கா, அந்த வசியம் எத்தன நாளைக்கு நிலைக்குங்கிறீங்க? அப்படியான உறவு எத்தன நாளைக்கு கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு புரிதலுக்கு உட்பட்டது. அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இல்லாம, ஒரு புரிதலுக்கு உட்பட்டு அவங்க வாழக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த மாரியான ஒரு உறவ வந்து, இப்போ ஒரு இடுமருந்துனால சரி செய்ய முடியுமா? அப்படின்னாக்கா முடியும். ம். அது மாற்று கருத்து இல்ல. நான் எல்லாத்துக்கும் விதண்டாவாதமாலாம் பதில் சொல்லல. இடுமருந்துனால ஒரு விஷயத்த சரி செய்ய முடியுமா? ஒருத்தங்களால ஒரு அன்பால் ஈர்க்க முடியுமா? இல்ல அவங்க நம்ம நினைக்கிற விஷயத்த செய்ய வைக்க முடியுமா? இல்ல நம்ம மேல பாசமா இருக்க வைக்க முடியுமான்னா, இடுமருந்தால முடியுமான்னா, முடியும். இப்ப அதுக்கான இந்த விளக்கம் வந்து இது நெறைய கொஞ்சம் லென்த்தாவே இருக்கும். அது நீங்க உங்களோட இதுக்கு தகுந்த மாரி இப்போ இந்த இடுமருந்து யார் யாருக்கு குடுக்குறாங்க? அப்படிங்கிறது ஒரு இது. இப்ப இத பார்த்தோனே என்ன நெனச்சுக்கிறாங்க எல்லாரும், இடுமருந்து மூலியமா வசியங்கிறது முதல்ல ஒரு பேசிக்கா ஒரு விஷயத்த இன்னைக்கு சோசியல் மீடியால 1000 பேர் வந்து இடுமருந்து கிடைக்கிறான். ரூ. 500 விக்கிறான், ரூ. 100 விக்கிறான், ரூ. 5000 விக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது ஒரு சந்தை வியாபாரம் ஆயிருச்சு. ஒரு இடுமருந்தினால் ஒருத்தர வசியப்படுத்த முடியும்னா வசியப்படுத்த முடியும். இப்ப அந்த சரி அதுக்கு பின்னாடி ஏதாவது பக்க விளைவுகள் இன்னைக்கு அத யாரும் எதுக்கு பார்க்கிறதே கிடையாது. ஒரு இடுமருந்து குடுத்து ஒருத்தனோட ஆயுளே பாதியா குறைஞ்சிரும். அத முதல்ல இங்க யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒருத்தனுக்கு இடுமருந்து குடுத்து அவன வசியம் பண்ணினா, அவனோட வசியம் அவனோட ஆயுள்ங்கிறது பாதியா குறைஞ்சிரும். ஒரு யார 80 நம்ம வசியம் பண்றோமோ அவங்களுடைய அவனோட ஆயுள்.